பழம் நீயப்பா, ஞானப்பழம் நீயப்பா, தமிழ் ஞான. என்னுடைய பேர் வந்து தன்சிகா. நான் உடுத்துறையிலேருந்து வாரன். என்ற ஆரம்ப கல்வியை வந்து இந்த மண்ணோட மன்னர்களே காண கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா வரியா. கிராமத்தை பற்றியும் பார்க்குற மக்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும். சொல்லுங்க. பெருமையா இருக்குதான். ஏனென்றால் இப்ப சுனாமி அடிச்சு இப்ப வந்து கட்டடங்கள் ரொம்ப அழிவடைஞ்சிருந்தது இப்பயும். ஆனா இப்ப உடைஞ்ச கட்டடங்கள் இல்லாம இப்ப எல்லாரும் பழக வந்தேன் தழுவ வந்தேன் பறவை துணை இல்லையே. தன்சிகாவுக்கு சின்ன வயதுல இருந்தே அந்த பாடம் திறமை இருந்திருக்கு. இருந்தாலும் அந்த காலக்குரல்ல வந்து ஃபர்ஸ்ட் கிடைச்சா பிறகுதான் பருவ நாடகம் தொல்லையோ பார்த்த ஞாபகம். வடமராட்சி கிழக்குல உடுத்துறை என்ற கிராமத்தின் ஒரு கடல் சார்ந்த ஒரு பிரதேசம். எழுச்சி பாடகர் சாந்தன் அண்ணாவின் நினைவாக அவர்களுடைய பிள்ளைகள் கோவலன் அண்ணா அதே மாதிரி சௌரங்கள் எல்லாரும் சேர்ந்து காலக்குரல் என்று ஒரு இசை. பாண்டி நாட்டினிலே குழலி மணவாளனே உனது அம்மாவா தான் இருக்கும். அம்மா பாடுவா. அம்மாவா தான் இருக்கும். ஒரு சிறு வழி இருந்ததுவே இதயத்திலே. பாடசாலையில எனக்கு சரியான ஒத்துழைப்பு இருக்குது. முக்கியமா சொல்ல போனோம் என்றால் எங்களை மியூசிக் சார் வந்து அகிலன் சார். தெரியுமா, சாந்தன் இசைக்குழுவில் நீங்க பாடகியா இருக்கிறீங்க. அந்த இசைக்குழுவில் உங்களுக்கு அப்படி ஒத்துழைப்புகள் கிடைக்குது? என்ன மாதிரி மோட்டிவேட் பண்ணினோம்? கோவலன் என்ன சொல்லுவார்? இந்த பொன்மானை பார்த்து கொண்டே பாடுங்கோ தங்கச்சி, அடுத்த முறை விட்டுறாதீங்கோ, இந்த இந்த சங்கதிகளை போடுங்கோ அண்டு இப்போ இந்த கோவலன் அண்ணாவும் சொல்றவர் நல்லா எங்களோட ஈழ சினிமா வளரும் என்று நம்புறீங்க. என்னென்ன வந்தா நல்ல மண்டு நினைக்கிறீங்களா? என்னடா இதை பார்க்குற நிறைய டயஸ்போரா உறவுகள் பார்ப்பினோம். சொப்பன சுந்தரி நான் தானே, நான் சொப்பன லோகத்தின் தேன் தானே. உங்களை பார்க்க தெரியுது. வகுப்பில் எத்தனை பிள்ளையா வாரினீங்கள்? இந்த டேர்முக்கு வந்து ஃபர்ஸ்ட் தான். கட்டிக்காரி கெல்மிஷாவும் அப்படித்தான். அப்போ எங்களோட பிள்ளைகள் ஆல்ரவுண்டராக இருக்கிறது பெருமையாக இருக்குது. அது பள்ளிக்கூடத்தால வருவேன் இசைக்குழு வந்தால் வந்து ஒரு 2 hours நித்திர உள்ளுவேன். சபை தன்னில் திரு சபை தன்னில் உருவாகி புலவோர்க்கு பொருள் கூறும் பழனியப்பா. நாய்க்குட்டி வெளியில வந்த நாய்க்குட்டியோட விளையாட ஓடி திரிஞ்சு அப்படி விளையாடுவோம். போன் பார்க்கறது குறைவு 2 பேரும். உடுத்துறையில் என்ன விஷயம் பிடிக்கும்? வளரும் கலைஞர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன? உங்கள்கிட்ட திறமையில் இருந்தா அதை கொண்டு வரதுக்கான கை வீசும் காற்றாய் காத்திருப்பேன். இந்த காணொலியை பகிர்ந்து இனியவருக்கும் தெரியப்படுத்துங்க. மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ். இது கண்கள் நனையும் பாடல் என்னென். தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ஒரு அற்புதமான காணொலியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். இன்றைக்கும் ஒரு இளம் இசை ஆளுமையை வந்து இந்த உலகம் எல்லாம் பரப்புறதுக்காக அழைத்து வந்திருக்கிறோம் எங்களுடைய தமிழ் எந்திரன் கலையகத்துக்காக. இவ ஒரு வித்தியாசமான ஒரு சிறப்பியல்பான பாடகி. எங்களுடைய வடமராட்சி கிழக்கு மண். வடமராட்சி கிழக்கு உங்களுக்கு தெரியும். வடமராட்சி கிழக்கில் உடுத்துறை என்ற கிராமத்தின் ஒரு கடல் சார்ந்த ஒரு பிரதேசம். அங்கே இருந்து தன்சிகான்ற இந்த தங்கச்சியை கூப்பிட்டுருக்குறோம். இவ குறிப்பிட்டு சொல்ல போனால் ஒரு திறமையான பாடகி. சின்ன வயசுலேருந்தே பாடிக்கொண்டு வாரா. குறிப்பாக சாந்தன் அண்ணாவின், உங்களுக்கு தெரியும் எங்களுடைய எழுச்சி பாடகர் சாந்தன் அண்ணாவின் நினைவாக அவர்களுடைய பிள்ளைகள் கோவலன் அண்ணா அதே மாதிரி சௌரங்கள் எல்லாரும் சேர்ந்து காலக்குரல் என்று ஒரு இசை போட்டி ஒன்று வைக்கிறவை. அதாவது நல்ல பாடகர்களை அறிமுகப்படுத்துறதுக்காக ஒரு போட்டி. அதில் முதலாம் இடத்தை பெற்றுக்கொண்டவர் தான் தன்சிகா. தன்சிகாவினுடைய சிறப்பான நேர்காணல்களும் தன்சிகாவினுடைய குரல் திறமை, ஒரு உன்னதமான பாடல்களையும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறீங்க. இந்த காணொலியை நீங்கள் பார்த்துட்டு எங்களுடைய ஈழத்து பிள்ளைகளை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த காணொலியை எல்லா இடமும் பகிர்ந்து விடணும். இந்த குரலை நீங்களே ஒருக்கா கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த காணொலியை இறுதி வரைக்கும் பார்த்தால் எங்களுடைய யாழ்ப்பாணத்து இளைய சமுதாயம் எப்படி மோட்டிவேஷனோடு இருக்குதுன்றதை பார்க்க முடியும். நேரடியாக காணொலிக்குள்ளே போவோம். வாங்கோ, காணொலிக்குள்ளே போகலாம். பூமியிலே மீண்டும் வந்து புன்னகை
தந்தை தாயை தேடுதே, வலிகள் கூடுதே. துள்ளித் திரிந்த காலங்கள், பள்ளி சென்ற நேரங்கள், நெஞ்சம் கேட்குதே. கை வீசும் காற்றாய் காத்திருப்பேன். இப்போது எங்களுடைய காணொளிக்குள்ள தன்சிகாவை வணக்கம் கூறி வரவேற்றுக்கொண்டு நிறைய விஷயங்கள் பேசுவோம், நிறைய பாடல்கள் வந்து அவட குரல்ல கேட்போம். வணக்கம் தன்சிகா. வணக்கம் அண்ணா. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க? ஓ, நல்லா இருக்கிறேண்ணா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பர். தன்சிகா கதையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தன்சிகா ஒரு மோட்டிவேஷனான கேர்ள், ஒரு தன்னம்பிக்கை, அவரோட கான்ஃபிடென்ட், அவள் நல்ல ஒரு டெப்த்தான வோக்கலில் பாடக்கூடிய ஒரு பிள்ளை. நேரடியாக விஷயத்துக்கு வந்தால் தன்சிகாவை எனக்கு தெரியும், யாழ்ப்பாண மக்களுக்கும் தெரியும் ஓரளவுக்கு. உலகம் இல்லாமல் இருந்து பார்க்கணும். அப்போ தன்சிகா பற்றி ஒரு சின்ன அறிமுகம். என்ன பேர், அப்பாட பேர், அம்மாட பேர், ஊர், படிக்கிற பள்ளிக்கூடம்னு சொல்லுங்கள். சொல்லுங்கள். என்னுடைய பேர் வந்து தன்சிகா. நான் உடுத்துறையிலேருந்து வாரன். என் ஆரம்ப கல்வியை வந்து நான் உடுத்துறை இந்து ஆரம்ப பாடசாலையிலும், இப்போ வந்து உடுத்துறை மகா வித்தியாலயத்திலையும் கல்வி கேட்கின்றேன். என் அம்மா அப்பான்ற பேர் வந்து ஜனார்த்தனன் மற்றும் லக்ஷனா. எனக்கு ஒரு தம்பி இருக்கிறார், அவர்கிட்ட பேர் வந்து சுகாஷ். நாங்கள் குடும்பத்தில் 6 பேர் இருக்கிறோம், பாட்டி தாத்தாவோடு இருக்கிறோம். அந்த கடைசியாக சொன்னதான் ஒரு ஸ்பெஷலான பாயிண்ட். அவள் வந்து கூட அம்மம்மாவோட பிள்ளைங்கிறதால நல்ல ஒரு தத்துணிவாக கதைப்பா. நான் உடனே அம்மா அப்பாவை கேட்டேன், இவன் எங்கள் வீட்டு அம்மம்மா யாரோ இருக்கணும் போலடக்கு, இவட பர்சனாலிட்டி வந்து அப்படியே தெரியுதுன்னு சொல்லி நேரடியாக பேசிக்கொண்டு இருக்காமல் முதலாவதாகவே ஒரு எனர்ஜியான பாட்டு ஒன்றுக்குள்ளே போயிட்டு தன்சிகாவின் மேலதிகமாக நிறைய விடயங்கள் பேசலாம். காணக்கருங்குயிலே அந்த பாடல் வந்து தன்சிகாவினுடைய குரலில் இதோ உங்களுக்காக. பொட்டும் வச்சு பூவும் வச்சு பொண்ணு ஒண்ணு போனா, இள வட்டம் எல்லாம் கெட்டு மனம் சுத்தி வரும் தானா. இளசுகளை தட்டுத்தா அது கேட்காது, பழசுகளை திரும்பி அது பார்க்காது. சட்டையெல்லாம் செய்யறது சின்ன சின்ன பருவம், ஆஸ்தி எல்லாம் உங்களுக்கு கல்வி எனும் செல்வம். காலம் இருக்குது வாயா இந்த மண்ணோட மன்னர்களே, காண கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா வரியா, கண்மயக்கும் பாட்டு சொல்லி வாழ்த்து ஒன்று தரியா தரியா. இந்த பாடலை நீங்கள் கேட்டிருப்பீங்கள். இந்த பாடலை கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு உற்சாகம் பிறந்திருக்கும். நம்மளோட ஈழத்தில் இப்படியான பிள்ளைகள் எல்லாம் இருக்கணுமான்னு சொல்லி. தன்சிகாண்ட ஊரை பற்றி சொல்லவனும் கண்டிப்பாக. நான் வடமராட்சி கிழக்கில் பொது சுகாதார பரிசோதனை பணியாற்றினான். செம்பியம்பெட்டு பிரதேசம் மற்றும் மருதங்கனி பத்ராயனுக்கு பணியாற்றினான். உடுத்துறையிலையும் பணியாற்றினான். அந்த உடுத்துறை கிராமம்தான் முக்கியமாக இவர்களை பற்றி சொல்கிறேன்டா ஒரு மீண்டெழு தன்மை கூடின மக்கள். மீண்டெழு தன்மை என்றால் என்ன பாதிப்பு வந்தாலும் அதிலிருந்து ரிக்கவர் ஆகிற கெப்பாசிட்டி கூடின மக்கள். அதாவது உடுத்துறை ஆளியவளை தன்சிகாவுக்கு தெரியுமோ தெரியாது, 2004ஆம் ஆண்டு சுனாமி அடித்தது. அதுக்கு முன்னம் கடல் சார்ந்த பிரதேசம் முக்கியமான ஒரு பூகோள் அமைவிடத்தில் இருக்கிறதால அடிக்கடி யுத்தம் நடக்கும். எல்லா இடப்பெயர்வுகளையும் சந்தித்தது. 2006, 7, 8லையும் கடுமையான யுத்தங்கள் இடம்பெற்ற ஒரு பிரதேசம். இயற்கையின் அர்த்தம் என்னதான் அடித்தாலும் ஆனால் நாங்கள் ஒழும்புவோம்னு சொல்லி ஒழும்புறாக்கெல்லாம் உங்களுடைய மக்கள். உங்களோட கிராமத்தை நினைக்க இவ்வளோ பெருமையாக இருக்குது. இசை சார்ந்து கதைக்காமல் உங்களுடைய கிராமத்தை பற்றியும் பார்க்குற மக்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். சொல்லுங்கள். பெருமையாக இருக்குதான். ஏனென்றால் இப்போ சுனாமி அடித்து இப்போ வந்து கட்டடங்கள் ரொம்ப அழிவடைஞ்சிருந்தது இப்பயும். ஆனால் இப்போ உடைஞ்ச கட்டடங்கள் இல்லாமல் இப்போ எல்லாரும் இப்போ கொஞ்சம் வசதியாக இருக்கணும். ஒரு சவால்களும் இப்போ இந்த எங்களை மக்களுக்கு இல்லை. அதை நினைச்சு பெருமைப்படுறேன். கட்டிக்காரி. தன்சிகாவுக்கு எத்தனை வயசு இப்போ? 12 வயசு. வெறும் 12 வயசு. 7ஆம் ஆண்டு தான். கதையை பார்த்தீங்களா? அந்த எல்லாத்துக்கும் அந்த பிள்ளை கிராமத்தில் புழங்குது, பழகுது. இப்போ நகர்ப்புற பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா தொலைபேசியோடு இருப்பார்கள் அதிகமாக. எங்களோட கிராமத்தில் அங்கே மணல் சார்ந்த பிரதேசம், கடல், எங்களோட ஊர் மாதிரி. அப்போ அவர்கள் வெளியில் புழங்குறதாலே வீடுகள் கட்டுப்படுறதுக்கான ஒரு பிள்ளை கதைக்குதுன்ற அவரோட அந்த நம்பிக்கை, தன்னம்பிக்கையை தான் போற்ற வேணும். எந்த காற்றில் அலாவலில் மலரிதழ்கள் விரிந்திடுமோ, எந்த தேவ வினாடியில் மனாதைகள் திறந்திடுமோ. ஒரு சிறு வழி இருந்ததுவே இதயத்திலே
உனதிருவிழி தடவியதால் அமிழ்ந்து விட்டேன் மயக்கத்திலே. உதிரட்டுமே உடலின் திரை, அதுதான் இனி நிலாவின் கரை கரை. அனல் மேலே பனித்துளி, அலை பாயும் ஒரு கிளி. நேரடியாக கேட்டால் தன்சிகாவை நான் இங்கே அழைத்தது உண்மையாக அவரை ஒரு இசை திறமையாகத்தான். காரணம், எங்களுடைய சாந்தனண்ணாவின் இசைக்குழுவில் ஒரு பாடகி. இப்போது கோவலண்ணாக்கள் தான் அந்த பேண்டை நடத்தினோம். அதில் சாந்தன் இசைக்குழுவின் ஒரு முக்கியமான பாடகி. இந்த இசைத்துறையில் எப்படி வந்தீங்க தன்சிகா? இது வந்ததுக்கான காரணம் வந்து காலக்குரல் போட்டியாக தான் இருக்கும். காலக்குரல் போட்டியில் முதலாம் இடம் கிடைச்சதை தொடர்ந்து தான் இப்போ பேண்டுக்கு வந்திருக்கு. ஆனால் சின்ன வயதுல இருந்து பாடுறீங்கன்னு அம்மா அப்பா சொன்னேன். அந்த எப்படி அந்த ஆர்வம் வந்தது? நான் நினைக்கிறேன், எத்தனை வயதுல இருந்து பாடுறீர்கள்? நான் ஒரு 5 வயசுலேருந்து 5 வயசுலேருந்து பாடுறீங்க. எப்படி அந்த, அதாவது என்ன சொல்கிறது, இம்ப்ரெஷன் சொல்கிறது, யாராவது ஒரு ஆளை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி கொப்பி பண்ணுவோம் தானே, இவரை மாதிரி நானும் பாடணும், இல்லை எங்களோட ஊருக்குள்ளே இருக்கிற இந்த அண்ணா நல்லா பாடுறாரு, அப்போ பாடினா நல்ல பிரபலம் கிடைக்கும் போல், நிறைய பேருக்கு பிடிக்கும் எங்களை என்று நாங்கள் சிந்திப்போம். நான் அப்படி சிந்திச்சிருக்கிறேன் சின்ன வயதில். அதனால தான் நான் இப்போ வந்து நிறைய ஆட்களுக்கும் சான்சஸ் கொடுக்குறது. உங்களுக்கு அப்படி யார் அந்த சிந்தனைக்கு காரணமான நபர்? அம்மாவா தான் இருக்கும். அம்மா பாடுவா, அம்மாவா தான் இருக்கும். வேற ஒரு தடவை நான் அப்படி இலக்கு வச்சு சின்னல்ல பாடினதில்லை. இப்ப வந்து இவ மாதிரி பாடணும், வைக்கம் விஜயலட்சுமி, அப்படி கில்மிசா அப்படின்னு ரொம்ப பேர் எனக்கு இருக்கணும். அவைய மாதிரி ஒரு இடத்துல வந்து பாடணும்னு எனக்கு ஆசை இருக்குது. ஆனா ஆரம்பம் அம்மா, அது உண்மையான ஹொனஸ்டான பதில். காரணம் என்னென்னா, நாங்கள் கருவில் இருக்கையே 3 மாதத்துக்கு பிறகு இசையை கேட்க வழிக்கிட்டு விடுவோம். சுற்றாடலில் நடக்கிற எல்லாமே தெரியுமா. அப்போ உங்களோட அம்மா ஒரு பாடகியாக இருக்கிறதால உங்களுக்கு இவ்வளோ ஒரு பாட்டை கேட்டோன்னு உடனே பாடுற தன்மை எல்லாமே இருக்கு. இன்றைக்கு பார்த்து நாங்கள் ஒரு பாட்டு நான் புதுசாக நீங்கள் இதுவரைக்கும் இங்கே கதை பாட்டெல்லாம் நான் சொன்னோன்னே பாடினீங்கள், அந்த தன்மை காரணமாக இருக்கலாம். தொடர்ந்து பேசாமல் இன்னும் ஒரு பாடல் எங்களுடைய தங்கச்சின்ற குரலில் கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம். சொப்பன சுந்தரி நான் தானே, நான் சொப்பன லோகத்தின் தேன்தானே. சொப்பன சுந்தரி நான் தானே, நான் சொப்பன லோகத்தின் தேன்தானே. ராந்தல் மின்னலிலே ஜொலிப்பேனே, சோம்பல் இல்லாமலே கழிப்பேனே. தீண்டும் இன்பம் மீண்டும் மீண்டும் தூண்டும் நெஞ்சில் தோன்றும் தோன்றும் தோன்றும். நாதா சொப்பன சொப்பன சுந்தரி, உங்கள் சோகம் கலைக்கும் கலைக்கும் மந்திரி. வடமராட்சி கிழக்கு உடுத்துறையிலிருந்து இன்றைக்கு தன்சிகாவோட பேசி கொண்டிருக்கின்றோம். ஒரு வெறும் 12 வயது நிரம்பிய ஒரு தங்கை, காலக்குரல் போட்டியில் முதலாம் இடம் பெற்றவர். அவருடைய குரல் வல்லமையை சிறப்பாக எடுத்து ஒளிப்பதிவு செய்து உலகமெல்லாம் வெளியிடுறதுல எனக்கும் பெருமையாக இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு ஒத்துழைப்பு மட்டும்தான். இந்த காணொலியை எவ்வளோ பேருக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அதுக்கு தக்க அந்த பிள்ளையினுடைய திறமையும் கூடும். எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இத்தனை பேர் பார்த்திருக்கிறார்கள் என்று நானும் நிறைய பேரை என்னை ஊக்கப்படுத்தி கொண்டே இருப்பேன். இதுவரைக்கும் நிறைய குழந்தைகளை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். அதாவது அறிமுகம் என்று சொல்லி இந்த ஊடகம் சார்பாக அறிமுகப்படுத்தி இருக்கிறோம், நிறைய பேருக்கு தெரிய பண்ணி இருக்கிறோம். அவைக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த குழந்தையினுடைய குரலை பிடித்தவர்கள் நீங்கள் ஏதாவது கோயிலுக்கு பாடல்கள் செய்யக்கையோ அல்லது எங்களுடைய ஈழ சினிமாவில் ஏதாவது இசைகள் எங்களுடைய கலைஞர்களுடைய இசையில் அமைக்க அவர்களுக்கு ஒரு குரல் வாய்ப்பை கொடுத்தால் அந்த குழந்தைக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்பாவினுடைய ஃபோன் நம்பர் பாடமா, வாட்ஸ்அப் நம்பர்? ரைட். இந்த குழந்தையினுடைய அப்பாவின் வாட்ஸ்அப் நம்பரை தாரம், நீங்கள் நேரடியாக எடுத்து வாழ்த்தலாம். அவர்கள் மூலமாக ஏதாவது பாடல்களை பாடவிக்கலாம், ஏதாவது இசைக்கருவிகள் வேண்டி கொடுக்கலாம். நேரடியாக என் அவர்களுடைய பெற்றாற்ற நம்பர் தாரண்டா நாங்கள் இதில் எந்த விதத்திலையும் சம்மந்தப்பட மாட்டேன். ஏனென்றால் அது உங்களுக்கு தெரியும், நான் வளமையாகவே நிறைய காணொலிகளில் சொல்லியிருக்கிறேன். அது வந்து பிறகு கட்ட பேர் வந்துடும். இப்போ அப்பாண்ட ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 077 42 86 366 அப்பான நம்பர். திரும்ப சொல்லுங்க. 077 42 86 366. இது டெஸ்கிரிப்ஷன்லேயும் நான் மென்ஷன் பண்ணி விடுவேன். நீங்கள் தேவையான ஆட்கள் தொடர்பு கொள்ளலாம். அவருடைய குரலில் ஒரு பக்தி பாட்டை பாட விருப்பமா அல்லது ஏதாவது ஒரு பாடலை பாடுறதுக்கு நீங்கள் அந்த குழந்தைக்கு ஒரு சான்ஸை கொடுக்கலாம். பார்த்த ஞாபகம் இல்லையோ, பருவ நாடகம் தொல்லையோ. பார்த்த ஞாபகம் இல்லையோ, பருவ நாடகம் தொல்லை.
தொல்லையோ பார்த்த ஞாபகமில்லையோ பருவ நாடகம் தொல்லையோ பார்த்த ஞாபகமில்லையோ பருவ நாடகம் தொல்லையோ வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ மறந்ததே இந்த நெஞ்சமோ. உங்களுடைய கிராமத்தில் ஏதாவது பாடல் போட்டிகள் இடம்பெறதா கிராமத்துக்குள்ள? கிராமத்துக்குள்ள சமத்தி போட்டியல் என்று சொல்லி நடக்கிறது. அதுக்கு நான் போயிருக்கிறேன். மாகாணங்கான போயிருக்கிறீங்க. உங்களுடைய பாடசாலையை பற்றி இங்கே சொல்லணும் இந்த இடத்துல. பாடசாலையில எனக்கு சரியான ஒத்துழைப்பு இருக்குது. முக்கியமாக சொல்ல போனோம் என்றால் எங்களை மியூசிக் சார் வந்து அகிலன் சார். தெரியும் எனக்கு. அகிலன் சார் தான் கூடுதலாக இந்த தமிழ் தின போட்டியல் தானே அந்த தமிழ் தின போட்டியல் அந்த பாடல் சம்பந்தமான போட்டியலை இவர் தான் எனக்கு அந்த அறிமுகப்படுத்தி விட்டவர். காலக்குரல் போட்டி இப்படி ஒன்று நடக்குதாம் என்று சொன்னதும் அகிலன் சார் தான். அவருக்கு முதல் நான் நன்றி சொல்லணும். எங்களுடைய தமிழ் எந்திரன் யூடியூப் தளம் சார்பாகவும் அகிலன் சாருக்கு நன்றி. அவரும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கார நினைக்கிறேன். சொல்லுங்கள். அதை விட அதாவது ஆசிரியர் அகிலன் சார் பயங்கர சப்போர்ட். எனக்கு தெரியாது, அவர் அறிமுகப்படுத்தி தான் நீங்கள் அங்கே போனீங்கள்னு சொல்லி. அந்த நான் நினைக்கிறேன் கிளிநொச்சி மாவட்டம், மன்னார் மாவட்டம், யாழ்ப்பாணம், இலங்கையின் பல பாகங்களில் இருந்து வந்தவர்கள் உங்களுக்கு முதலாம் இடம் கிடைச்சது. அந்த கணப்பொழுதில் எப்படி சந்தோஷமாக இருந்தது? என்ன பாட்டு பாடினீங்கள்? நான் வந்து ஆதி கொஞ்சம் ஈழத்து பாடல்கள் தான் பாடினேன். இப்போ வந்து கர்நாடிக் பாட்டு பாடினான். அது வந்து சலங்கையிட்டாள் மாது அது பாடினான். மற்ற எல்லாரும் நல்லதா பாடினவினம். அழகு மலராட அப்படியான பாட்டுகள் எல்லாம் தெரிவு செஞ்சவினம். போட்டி கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. ஏனெண்டா நான் இந்த உங்களோட நேர்காணலுக்கு முதல் ஒரு நேர்காணல் செய்தேன். நான் அந்த பிள்ளை கூட 5ஆவதாக வந்தவ. அவன் நல்லா பாடினவ. நாதம் எல்லாம் நல்லா பாடினவ. அப்போ நான் ஜோதிச்சேன் அங்கே வந்த பிள்ளைகள் எல்லாருமே நல்ல கெட்டிக்கார பிள்ளைகள் தான் சொல்லி. நான் உங்களோட வோக்கல் ரெக்கார்ட் பண்ண பிறகு நான் யோசித்தேன், ஓகே இவாக்கு அந்த யூ ஹேவ் டிசர்வ் தட், அதுக்கு உங்களுக்கு அந்த தகுதி இருக்குது என்று நான் யோசித்தேன். ஏனென்றால் நன்றி அண்ணா. அந்த எனர்ஜி, அந்த குரலில் இருக்கிற எனர்ஜி, அந்த துணிவு, ஓப்பனான வோக்கல், அதுகள் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். ஏனென்றால் நாங்கள் எல்லாருமே இன்னொரு பாட்டை கேட்டு கள்ளக்குரல் எடுக்கிறோம். நீங்கள் கொஞ்சம் ஓப்பன் வாய்ஸில் பாடுறீங்க. தொடர்ந்து பேசாமல் அப்படியான ஒரு பாடல் ஒன்றை கேட்டுட்டு, ஓப்பன் வாய்ஸில் ஒரு பாடல் ஒன்றை கேட்டுட்டு ஓகே மேற்கொண்டு பேசலாம். இதோ தன்சிகாவின் குரலில் என்னொரு பாடல். பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா தமிழ் ஞான பழம் நீயப்பா பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா தமிழ் ஞான பழம் நீயப்பா சபை தன்னில் திருச்சபை தன்னில் உருவாகி புலவோர்க்கு பொருள் கூறும் பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா தமிழ் ஞான பழம் நீயப்பா. எங்களுடைய ஈழத்து குழந்தைகளின் திறமைகளை உலகறிய செய்வதற்காக தமிழ் எந்திரன் யூடியூப் தளமூடாக நான் வேறுபட்ட ஆளுமைகளை காட்டிக்கொண்டு வாரேன் இந்த உலகமெல்லாம். உங்களுக்கும் பிடிக்கும் என்று நம்புகிறேன். நிறைய பிள்ளைகளை காட்டியிருக்கிறோம். அதே மாதிரி தான் இன்றைக்கு தன்சிகா வந்திருக்கிறாங்க உடுத்துறை மண்ணிலிருந்து. தன்சிகாவுக்கு சின்ன வயதிலிருந்தே அந்த பாடல் திறமை இருந்திருக்கு. இருந்தாலும் அந்த காலக்குரலில் வந்து ஃபர்ஸ்ட் கிடைச்சா பிறகு தான் அவருக்கு ஒரு அங்கீகாரம், ரெகக்னேஷன் வந்து கிடைச்சது. நீங்கள் பாடல் போட்டிகளில் பாடி பிறகு இப்போ மேடை பாடகியாக மாறி இருக்கிறீங்க பேண்டில், அதாவது இசைக்குழுவில், முக்கியமாக சாந்தன் இசைக்குழுவில் நீங்கள் பாடகியாக இருக்கிறீங்க. அந்த இசைக்குழுவில் உங்களுக்கு அப்படி ஒத்துழைப்புகள் கிடைக்குது? என்ன மாதிரி மோட்டிவேட் பண்ணினோம்? கோலன்னா என்ன சொல்லுவார்? அதே மாதிரி அங்கே ஃபீமேல் அண்டேக்கே ஜெனி அக்கா, சோபனா அக்கா, என்ன அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. எல்லாரும் என்னோட நல்ல மாதிரி, எல்லாரும் எனக்கு சொல்லி தருவினோம். இப்போ இந்த இடத்துல இப்படி இப்படி மாறி இப்போ சுருதி அவுட் ஆயிட்டேன்டால் இப்படி
இப்படி பாடுங்கோ தங்கச்சி, அடுத்த முறை விட்டுறாதீங்கோ, இந்த இந்த சங்கதிகளை போடுங்கோ அண்டு. இப்போ இந்த கோவலன் அண்ணாவும் சொல்றவர் நல்லா இருந்தது, நல்லா இருந்தா நல்லா இருந்தது. மதியண்ணா அப்படி 2-3 பேரை நான் சொல்லலாம். எல்லாரும் கானாமதி அண்ணா எல்லாரும் என்னோட நல்ல மாதிரி. பறந்து செல்ல நினைத்து விட்டேன், எனக்கும் சிறையில்லையே. பழக வந்தேன், தழுவ வந்தேன், பறவை துணை இல்லையே. பறந்து செல்ல நினைத்து விட்டேன், எனக்கும் சிறையில்லையே. பழக வந்தேன், தழுவ வந்தேன், பறவை துணை இல்லையே. எடுத்து சொல்ல மனம் இருந்தும் வார்த்தை வரவில்லையே. என்னென்னமோ நினைவிருந்தும் நாணம் விடவில்லையே. ஓய் சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து. இப்போ இலங்கையில் எங்களுக்குள்ள ஒரே ஒரு பிரச்சனை என்னென்றால், ஈழ சினிமாவுக்குன்னு சொல்லி ஒரு களம் இல்லை. அதை உருவாக்க நிறைய பேர் போராடி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இந்திய சினிமா அது ஒரு பெரிய மலை, எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய மலை. நாங்கள் அதில் இந்த தழுவல் எங்களுக்கும் இருக்கும். இப்போ சகோதர இனத்தை பார்த்தா சிங்கள மக்களுக்காண்டு தனியான இசையும் இருக்குது. அவர்களுக்காண்டு ஒரு யுனிக்கான, அதாவது என்னென்னு சொல்கிறாங்கன்னா இண்டஸ்ட்ரி என்று சொல்கிறது ஆங்கிலத்தில், இண்டஸ்ட்ரி. அதாவது அவர்களுக்குன்னு ஒரு தளம் இருக்குது. எங்களுக்குன்னு தளங்கள் இல்லாததால் நாங்கள் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர வேண்டி இருக்குது. நீங்கள் எதிர்காலத்தில் எங்களுடைய சினிமா துறை அல்லது கலைத்துறை வளரும் என்று நினைக்கிறீங்களா? இல்லை என்ன திங்க் பண்ணுறீங்க அதை பற்றி? அதில் என்ன சவால்கள் உங்களுக்கு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க என்ற நீர் கொஞ்சம் மெச்சூரிட்டியாக கதைக்கிறீர். வெறும் 12 வயசு தான், ஆனால் மெச்சூரிட்டி உங்களுக்கு அந்த திங்கிங் இருக்கும். சொல்லுங்கள். எதிர்கொள்ளுவோம் தான் நினைக்கிறேன். சவால்களை எதிர்கொண்டு வருவோம், சாதிப்பீங்களான்னு நம்புறேன். எங்களோட ஈழ சினிமா வளரும் என்று நம்புறீங்க. என்னென்ன வந்தா நல்ல மண்டு நினைக்கிறீங்களா? ஏன்னா இதை பார்க்குற நிறைய டயஸ்போரா உறவுகள் பார்ப்பினோம், வெளிநாட்டு உறவுகள் பார்ப்பினோம். அப்போ எங்களோட ஈழத்தில் இப்படியான விஷயங்களை கட்டமைத்தால் நல்ல மண்டு அவர்கள் சிந்திக்கக்கூடும். அப்படியான விஷயங்கள் என்னென்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் கொஞ்சம் சொல்கிறேன். இந்த இசையமைப்பாளர்கள் கொஞ்சம் குறைவுங்கள நாட்டில் இப்போ கொஞ்சம் கூட இருந்தால் சில நேரம் படங்கள் அது குறைய இருக்கிறதுக்குரிய காரணம் இருக்கிறார்கள். உண்மையா நீங்கள் சொன்ன மாதிரி குறைவு தான். என்ன காரணம் என்றால் அதால் பிஸ்னஸ் செய்யலாது, காசு பார்க்க இல்லாத ஒரு நிலைமை ஒன்று இருக்குது. ஏனெண்டா இப்போ எங்களுடைய கோவில்கள் ஏதாவது விழாக்கள் நடக்குதுன்னு வைப்போம். இப்போ எல்லாரும் என்ன செய்யணும்? உடனே எங்களோட லோக்கல் ஆக்களை கூப்பிடணுமா அல்லது வெளிநாட்டில இருந்து கூப்பிடணுமா? வெளிநாட்டில இருந்தால் கூப்பிடணும். அப்போ எங்களோட கலைஞர்கள் வளர்றதுக்குரிய களம் இப்போ உங்களை மாதிரி சின்ன பிள்ளைகள் எல்லாம் பாடி வரணும்னா சான்ஸ் வந்தால் தானே வரும். இப்போ அதை விட்டுட்டு இப்போ எங்களுக்கு சரியோ பிள்ளையோ இந்தியா தான் மிகப்பெரிய மலை, அவர்கள் தான் எங்களுடைய ஒரு அடி. அதாவது அவையை பார்த்து தான் நாங்கள் எல்லாம் படிக்கிறது. அவை இந்த தரத்துக்கு நாங்கள் கிட்டவும் நிற்கலாது, அது வேறு கதை. ஆனால் எங்களுடைய ஆக்கள் வளர வேணும் என்றால் அட்லீஸ்ட் அவர்களுக்கு ஒரு நிகழ்ச்சி கொடுத்தா எங்களுடைய ஆக்களுக்கு ஒரு 5 நிகழ்ச்சியாவது கொடுக்கத்தானே வேணும். அது ஒரு மெயினான காரணமாம்மா. ஓ ரசிக்கும் சீமானே வா, ஓஹோ ரசிக்கும் சீமானே, ஓ ரசிக்கும் சீமானே வா, ஜொலிக்கும் முடி அணிந்து கழிக்கும் நடனம் புரிவோம். அதை நினைக்கும் பொழுது மனம் இனிக்கும் விதத்து சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம். ஓ ரசிக்கும் சீமானே, ஓ ரசிக்கும் சீமானே வா, ஜொலிக்கும் முடி அணிந்து கழிக்கும் நடனம் புரிவோம். அதை நினைக்கும் பொழுது மனம் இனிக்கும் விதத்து சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம். கற்சிலையின் சித்திரமும் கண்டு அதன் கட்டழகிலே மயக்கம் கொண்டு. இந்த இடத்துல உங்களுடைய கல்வி புலம் சார்ந்தும் கேட்க வேண்டும். ஏன்னா நீங்கள் நல்லா படிப்பீங்களான்னு உங்களை பார்க்க தெரியுது. வகுப்பில் எத்தனை பிள்ளையா வாரினீங்கள்? இந்த டேர்முக்கு ஃபர்ஸ்ட் தான். கட்டிக்காரி. போகிற டேர்ம் செகண்ட் வந்த நான். எத்தனை மணி மட்டும் படிப்பீங்க? படிக்கிறது ஒரு 1 hour தான் படிப்பேன். ஆனால் அதுக்குள்ள விஷயத்தை கேட்ச் பண்ணிடுவீங்க. ரைட். இப்போ முக்கியமான பாடங்கள் மேத்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ் என்ன மார்க்ஸ் வர்றது? எனக்கு மேத்ஸுக்கு இந்த முறை 92, சயின்ஸ் 95, இங்கிலீஷ் 92. கட்டிக்காரி. உடுத்துறை மகாவித்தியாலயத்துக்கு பெருமை.
இந்த நேரத்தில் இன்னும் ஒரு கேள்வி இருக்குது, முக்கியமான கேள்வி. ஒரு பாடல் ஒன்றை கேட்டு விட்டு வருவோம் இல்லையா? ரைட், இதோ தன்சிகாவின் குரல் இன்னொரு பாடல் உங்களுக்காக. வசை வருமே பாண்டி நாட்டினிலே இறைவா ஆ, ஆ, வசை வருமே பாண்டி நாட்டினிலே குழலி மணவாளனே உனது வீட்டினிலே. வசை வருமே பாண்டி நாட்டினிலே குழலி மணவாளனே உனது வீட்டினிலே. அருமையான குரல் பலம், ஓப்பன் வோக்கல், எங்களுடைய மண்ணின் குழந்தை, 12 வயதிலே திறமையான குரல் வளத்தில் இன்றைக்கு பேண்டிலையும் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய தன்சிகாவை நாங்கள் நேர்காணல் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்துல முக்கியமான கேள்வி இதுதான். நீங்கள் படிக்கிறீங்கள், பேண்டில் பாடுறதுக்காக இரவு நிறைய தூரங்கள் ட்ராவல் பண்ண வேண்டி இருக்கும். மன்னாரில் ப்ரோக்ராமாக இருக்கும். சாந்தனி சேகுலு அவர்கள் ஒரு என்னென்னு சொல்கிறது, தேசியம் சார்ந்த பாடகர் சாந்தன். அப்போ அவன் பிள்ளைகளுக்கு நிறைய இடங்களில் கூப்பிடுவினோம். வடமராட்சியில் இருக்கும், பலிகாமத்தில் இருக்கும், எல்லா இடமும் இருக்குது, நல்லூரில் இருக்கும். நீங்கள் அதுக்காக உங்களோட அம்மா அப்பா செய்கிற தியாகம் என்ன? முதலாவது கேள்வி, அம்மா அப்பா எப்படி தியாகம் செய்யணும். அடுத்த கேள்வி என்னென்னா, நீங்கள் உங்களோட படிப்பை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்களா அதோட சேர்த்து? ஏன்னா நீங்கள் மார்க்ஸும் கூட தான் எடுக்கிறீங்க, கெல்மிஷாவும் அப்படி தான். அப்போ எங்களோட பிள்ளைகள் ஆல்ரவுண்டராக இருக்கிறது பெருமையாக இருக்குது. அதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? முதலாவது உங்களுக்காக அம்மா அப்பா என்ன டெடிகேஷன் செய்யணும்? அம்மா அப்பா வந்து இப்போ எனக்கு இசைக்குழு அப்படி என்றால் அம்மாவும் வருவா அப்பாவும் வருவினம். என்னோட இந்த இசைக்குழு முடியும் வரைக்கும் நின்று என்னோட வருவினம். எனக்கு இரவு வந்த பிறகும் அதெல்லாம் தந்துதான் கம்ஃபர்டபுளாக வச்சிருப்பினோம். அந்த பயம் இல்லாமல் இரு அப்படி அந்த ஒரு அப்படி இருப்பினோம். அதாவது இப்போ அம்மா அப்பா உங்களோட தெரியறேன்றைக்கு அவைய வேலையிலையும் வேலைக்கு முடிச்சுட்டு தான் உங்களோட வேலை. அப்புறம் ஒரு பெரிய தியாகம். சரி, இதுக்கு ஒரு கேள்வியும் இருக்குது அங்கால. அடுத்த கேள்வி நான் கேட்ட பதிலை சொல்லுங்கள், நான் அடுத்த கேள்வியை கேட்குறேன். நீங்கள் எப்படி படிப்போட சேர்த்து மேனேஜ் பண்ணுறீங்க? பள்ளிக்கூடத்தால வருவேன், இசைக்குழு வந்தால் வந்து ஒரு 2 hours நித்திர ஒழுவேன். நித்திர ஒழிட்டு முடிச்சிருக்கணும் 2 hours நித்திர ஒழுவேன். அதுக்கு பிறகு வீட்டு பாடங்கள் இருந்தால் அதை செஞ்சு போட்டு செய்ய ஒரு 6 மணி 5 மணி ஆகும். அதுக்கு பிறகு வெளிக்கிட்டு இசைக்குழுக்கு போக 7 மணி ஆயிரும். அப்போ 7 மணி போயிட்டு வர ஒரு 2 மணி ஆகும். அவ்வளோ நித்திர விழ மாட்டேன். அவ்வளோ முடிச்சுட்டு விடிய எழும்பி திரும்பி போகிறது. படிக்கிறது கொஞ்சம் டைம் கொஞ்சம் அதுக்குள்ள கேப்சர் பண்ணிட்டு விஷயத்தை பிடிச்சிருப்பியா? அது கணக்கு நேரம் படிக்கிறதுல விஷயம் இல்லை, கொஞ்ச நேரம் வகுப்புல வழியாக கவனிப்பியா? அதுதான் விஷயம். இந்த இடத்துல நீங்கள் எத்தனை நம்பர்? 4ஆம் நம்பர். தளபதி விஜய் அவர்களுடைய நம்பருக்கும் கலைக்கும் சம்மந்தம் இல்லை, சும்மா எல்லாரையும் கேட்குறான், அதில் கேட்டேன். நல்ல ஒரு திறமை தன்னம்பிக்கை இருக்குது வீட்டில். நீங்களும் தம்பியும் என்ன? ரைட். நீங்கள் பயிற்சி எடுக்க வீட்டில் சத்தமாக பாடைக்க என்ன கொமெண்ட் சொல்லுவீங்க? அப்படின்னு சத்தமாக தான் பாடணும். இப்போ உண்மையாக சொன்னால் எங்கள்கிட்ட வீட்டை நான் முந்தி பாடைக்க அதுக்குரிய வசதிகள் கிடைக்காது. அப்பா வந்து நர்சிங் ஆஃபீஸராக நர்ஸாக இருந்தவர் ஹாஸ்பிட்டலில். அப்போ அவர் நைட் டியூட்டி செய்தால் வந்து நித்திர கொள்வார். அப்போ நான் 2 வீட்டை சத்தம் போட்டோன்னா அந்த பேசும். ஆனால் உங்களோட அப்பா இப்போவும் வெளியில் இருக்கிறார். அப்போ அவர் எப்படி உங்களை மோட்டிவேட் பண்ணுறார்? அம்மா என்ன கமெண்ட் சொல்லுவா? எப்படி வீட்டை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது? ப்ராக்டிஸ் பண்ணலாம், அம்மா சொல்லி தருவா. அப்பா சொல்லுவார், பிள்ளையன்னு சொல்லுவார், சரியண்டா சரி. பொய்யுக்கு நல்ல மட்டும் சொல்ல மாட்டார் நம்மள மாதிரி. பிள்ளையோ சரியோ ரெண்டையும் சொல்லி சரியண்டா இன்னும் கொஞ்சம் நல்லதா பாடு, பிள்ளையண்டா பிள்ளைய திருத்தி போட்டு அதை சரியா இன்னும் நல்லதா பாடுன்னு சொல்லுவினோம். சத்தமாக தான் பாடுறேன் நான். சில நேரம் தம்பி வந்து இடையில குழப்பம். அப்பா ஒரு கடத்தொழில் செய்கிறவர். அப்போ கடலுக்கு போவீங்களா? அங்கே எப்படி என்ஜாய் பண்ணுவீங்க? உங்களுடைய அதாவது ஃபன் டைம்கள் எப்படி இருக்கும்? எனக்கு கடல் பார்க்குறதுலாம் கடலுக்கு நாங்கள் போகிற சரியான குறைவு. வீட்டை தான் நிற்பீங்க. அப்போ ஃபன்னுண்டா என்ன? வீட்டை விளையாடுவீங்களா சுற்றி வரணுண்டு அல்லது என்ன? விளையாடுவோம். என்ன வீட்டில் என்ன விளையாடுவீங்க சுற்றி வர? ஒளிச்சு பிடிச்சி விளையாடுவோம். நான் மெயினாக கேட்டது இது இந்த நோக்கம் என்னன்னா ஃபோனோட மீனக்கறியல் ஒன்று இல்லை இல்லை ஊஞ்சல் ஆடுவோம். ஊஞ்சல் கட்டிக்கிறாங்க 2 பேருக்கும். சில நாய்க்குட்டி வெளியில் வந்தால் நாய்க்குட்டியோட விளையாடுற ஓடி திரிஞ்சு அப்படி விளையாடுவோம்.
ஃபோன் பார்க்குறது குறைவு 2 பேரும். உடுத்துறையில் என்ன விஷயம் பிடிக்கும்? ஒரு துறையில் கடற்கரை அந்த ரோட்டால போகிறது. ஓ, மற்றது ஆக்கள் சரியா போலியோ எங்கட சனம் தான் எங்கட பலம் இல்லையே. இப்ப சின்ன சின்ன போட்டிகள் பொறாமைகள் அப்படி இப்படி இருந்தாலும் ஒன்றண்டா எல்லாரும் வந்து நிப்பினோம் இல்லையா. இப்ப உங்களோட இடத்துல கொண்டாட்டங்கள் அதில் கண்டு ஆக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து நடத்துற அப்படித்தானே என்ன அப்படி இருக்குது. சரி, ஒரு அருமையான கடல் சார்ந்த கிராமத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய எங்களுடைய தங்கச்சி தன்சிகாவோட நிறைய விடயங்கள் பேசிக்கொண்டு இருக்கின்றோம். ஒரு பாடல் ஒன்றை கேட்டுவிட்டு தொடர்ந்து பேசலாம். கார்த்திகை பெண் பால் உண்டாய் திரு கார்த்திகை பெண் பால் உண்டாய் உலகன்னை அணைப்பாலே திருமேனி ஒரு சேர்ந்த தமிழ் ஞான பழம் நீயப்பா ஊருண்டு பேருண்டு உறவுண்டு சுகமுண்டு உற்றார் வெற்றாரும் உண்டு ஊருண்டு பேருண்டு உறவுண்டு சுகமுண்டு உற்றார் வெற்றாரும் உண்டு நீருண்ட மேகங்கள் நின்றாடும் கைலையில் நீ வாழ இடமும் உண்டு. அற்புதமான குரல் வளமுடைய தங்கை தன்சிகாவினுடைய நேர்காணல் சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிறைய விடயங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். நீங்கள் காலக்குரல் மூலம் முதலாவது இடத்தை பெற்ற நீங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு தகுதி இருக்குது மற்ற கலைஞர்களுக்கு சொல்லுறதுக்கு என்னென்ன செய்தால் நாங்கள் சாதிக்கலாம் என்ற ஒரு தகுதி இருக்குது. என்னென்ன இப்போ நிறைய பேர் பாடினோம், டிக்டாக் பண்ணினோம், ஃபேஸ்புக்கில் பாடி போடினோம், என்னென்னலாம் செய்தால் வளர முடியும், நாங்கள் சாதிக்கலாம், வளரும் கலைஞர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன? உங்கள்கிட்ட திறமைகள் இருந்தால் அதை கொண்டு வரதுக்கான சான்ஸுகள் இருந்தால் தயங்காமல் முன்னுக்கு வந்து அதை செஞ்சு கொள்ளணும், பயப்படக்கூடாது. உங்களோட திறமை இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்ச உடனே நீங்கள் அதை வெளிக்கொண்டு வர பார்க்கணும். அதை வச்சிருந்து ஒரு நேரம் சரி வரும்ன்றேக்க அப்புறம் வேறு ஒரு பிரச்சனை வந்து இல்லாமல் போயிடும். அப்போ அதனால் உங்களோட திறமைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்ச உடனே அதை வெளிக்கொண்டு வர பார்த்துக்கொள்ளணும். இப்போ நான் இந்த நேர்காணலை கூட செய்தது வந்து திடீர்னு கிளிக் ஆகினோன்னு இன்றைக்கி டிக்டாக் பார்த்துட்டு இருந்தேன். நான் உங்களோட வோக்கல் ஒன்று வந்தது. ஏற்கனவே உங்களுடைய சித்தப்பா வந்து என்னோட தொடர்பு கொண்டிருந்தவர், உங்களோட பாடல்களும் அனுப்பியிருந்தவர். அப்போ எனக்கு உண்மையாக சொன்னால் அந்த 1-2 பாட்டு நான் கேட்டோடனே எனக்கு அந்த இம்ப்ரெஸ் ஆகலை. ஆனால் இந்த டிக்டாக்கை பார்த்தோன்னே ஒரு பாட்டு தான் டக்குன்னு பிடிச்சிருது உடனே. அந்த ஒவ்வொரு வோக்கல் தானேம்மா, சில வோக்கல் நான் தான் சொன்னேன். இப்போ சில பாடல்களுக்கு வந்து சில வோக்கல் இருக்குது. இப்போ நான் வந்து இயேசுதாசன் ஊரில் பாடையில தானே. அப்போ உங்களோட வோக்கலை பார்த்தோன்னே எனக்கு நல்லா பிடிச்சி கொண்டது. அப்போ நான் என்ன செய்தேன், வச்சிருந்தா கரைச்சலன்ட்டு இப்போ கூப்பிட்டுட்டேன், இன்றைக்கே கூப்பிட்டுட்டேன். அப்போ தான் எனக்கு நித்திரை வரும். நீங்களும் அதை தான் சொல்கிறீங்க, எங்களுக்கு ஒரு ஐடியா வந்து அதை உடனே செய்ய சொல்லி இல்லையா? ரைட். அதாவது படிப்போட நீங்கள் இசையை மேனேஜ் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். இந்த மாணவர்களுக்கு அவைக்கு என்ன அட்வைஸ் சொல்லுவீங்க? உங்களோட படித்து கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு சில பேர் தனியாக படிப்பு மட்டும்தான், அப்புறம் அவை கேம்பஸில் போய் ஒன்றும் சாதிக்கிறதும் இல்லை, சின்ன பிரச்சனைன்னு வந்தோடனே சூசைட் ஐடியாவுக்கு போயிடும். இப்போ சில பேர் நல்ல தனி படிப்பு மட்டும் இருப்பினாங்க, கேம்பஸுக்கு போனோன்னு ரேகிங் அந்த இந்த பிரச்சனை தனியாக விட்டோன்னே அவை ஸ்ட்ரகிள் பண்ணினேன். எனக்கு தெரியுது நீர் அங்கே போனாலும் கலக்குவீரண்டு, ரேகிங் இல்லை பாராக்களுக்கு தான் ரேகிங் கொடுப்பீர். அப்போ அவர்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவார்? தனியாக படிப்பு மட்டும் செய்கிறார்கள் சில பேர் இருக்குங்கள் தானே, அதுக்கெல்லாம் என்ன சொல்லுவார்? படிப்பை படித்து கொண்டிருந்தாலும் அதில் வந்து ஒரு ஃபன்னான விஷயத்தையோ அல்லது உங்களுக்கு ஃப்ரீ டைமில் செய்யக்கூடிய விஷயங்களோ செய்யணும். அப்படி தொடர்ந்து படித்து கொண்டிருந்தால் அந்த ஃப்ரீ டைம் ஃபன்ன்றது வந்து இருக்காது, வாழ்க்கையை ரசிக்க முடியாது. வாழ்க்கையை ரசிக்க முடியாது. ஓகே, இன்னும் ஒரு கேள்வி. நீங்கள் கூட படிப்பிலையும் நல்ல 90க்கு மேலே மார்க்ஸ்கள் எடுத்திருக்கிறீர்கள், இசைத்துறை சார்ந்து 1ஆம் இடத்தை பெற்றிருக்கிறீங்க ஒரு பாடல் போட்டியில். உண்மையை சொல்லணும், எது உங்களுக்கு கூடின சந்தோஷத்தை தந்தது? உண்மையாக சொல்லணும். இல்லை 2 சராசரி பாவீங்களா? உண்மையாகவே 2 சராசரி அல்லது இசை தான் கூடவா? இல்லை 2 சராசரி தான். 2 சராசரி. ஓகே, அப்போ 2 சரியாக கொண்டு போவோம். என்ன இந்த கேள்வியை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருப்பேன், போட்டியில் வந்தது தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா அது ப்ரைஸ் அது நிறைய பேருக்கு தெரியும், இது அந்த பாடசாலைக்கு மட்டும்தான் தெரியுமா சொல்ல. அதாவது நீங்கள் சொல்கிறீங்க உங்களோட மென்டாலிட்டி எனக்கு விளங்குது, படிப்பும் படிப்பாக இருக்கணும், கலையும் கலையாக இருக்க வேண்டும். தன்சிகாவின் குரலில் இன்னொரு பாடலோடு இணைந்திருப்போம். இதோ பாடல் உங்களுக்காக.
காலம் கரைந்தாலும் கோலம் சிதைந்தாலும் பாசம் வெளுக்காது மானே. நீரில் குளித்தாலும் நெருப்பில் எரித்தாலும் தங்கம் கருக்காது தாயே. பொன்முகம் பார்க்கிறேன், அதில் என் முகம் பார்க்கிறேன். இந்த பொன்மானை பார்த்து கொண்டே சென்று நான் சேர வேண்டும். மீண்டும் ஜென்மங்கள் மாறும்போது நான் உன் மகளாக வேண்டும். பாசராகங்கள் பாட வேண்டும். பூவே பூச்சூடவா. எங்களுடைய ஈழத்தில் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் இன்னும் தங்களுடைய பாரம்பரியங்கள் கலை பண்பாடுகளோடு தான் வாழ்ந்து கொண்டு இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை என்றால் எங்கேயாவது ஒரு 4-5 குளப்படிக்காரர் ஊரில் இருப்பினம். அப்போ அவேண்ட விஷயங்களை வந்து இப்போ மீடியா சோஷியல் மீடியா நிறைய விடயங்கள் இருக்கிறதால அதை எல்லாரும் ஹைலைட் பண்ணி காட்டுவினம். காட்டினோன்னு நெகட்டிவிட்டியான அல்காரிதம் என்ன செய்யும்னா உங்களுக்கு வந்து அதை கொண்டு வந்து சேர்க்கும். நிறைய பேருக்கு பாசிட்டிவை விட நெகட்டிவான விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். அப்போ எல்லாரும் பயப்படினும் எங்களுடைய இளைய சமுதாயம் கெட்டு போச்சுன்னு சொல்லி. உண்மையாக அப்படி இல்லை, நிறைய திறமையான ஆட்கள் இருக்கணும். இப்போ அண்மையில் கவலையான விஷயம் எனக்கு என்னென்னா, இப்போ யாழ்ப்பாணத்தில் ஒரு இரட்டை சகோதரிகள், நீங்களும் கேள்விப்பட்டீங்களோ தெரியாது, தவறான முடிவுகள் எடுக்கிறார்கள் கூட. அப்போ நாங்கள் முள்ளால் எடுக்கிற மாதிரி அந்த ஜெனரேஷனில் இருந்து வந்த ஜென்சி பிள்ளை, அதாவது ஜெனரேஷன் செட் இப்போ உள்ள 2000க்கு பிறகு பிறந்த பிள்ளை, அவட்டுக்கப்புறம் இப்படி முடிவுகள் எடுக்கிறாங்களே பேருக்கு என்ன திங்க் பண்ணுறீங்களான்னு. இந்த சில பேர் தங்களுடைய ஒரு இயலாமையில் தவறான முடிவுகளை எடுக்கணும் வாழ்க்கையில். அவையில பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்கிறது? எனக்கு தெரியா என்னன்னு சொல்ல. பாவமாக இருக்கிறதா இல்லை ஒரு கோலத்தனமாக இருக்கிறதா? அதில் பார்க்க அறியாமை என்ன செய்யணும், என்ன முடிவெடுக்கணும், அந்த அந்த தெரியாத தன்மையால தான் இப்படி செய்யணும். அது ஒரு நல்ல ஆக்களின் அதை ஃபேமஸாக கதைக்குமா இல்லை ஒரு கோலையாக கதைக்குமா? சிலதுகள் ஃபேமஸாக கதைக்கும், சிலதுகள் கோலையாக கதைக்கும். சரி, இப்போ இல்லை உண்மையாக சொல்லுது. ஆனாலம்மா அது ஒரு இனி இல்லைன்னு ஒரு கீழ்த்தரமான கோழைத்தனம். என்னென்னு சொன்னால் கடவுள் கூட அங்கே தீர்ப்பு வழங்க சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு அனுப்புற வேண்டாம் இப்படியான முடிவுகள் எடுக்கிறா கூட அவர் கதைக்கிறதே இல்லை. என்ன அவர்களுக்கு நிறைய வசதிகளை வாய்ப்புகளை கொடுத்து எல்லாம் படைச்சு விட அவ இப்படி முடிவெடுத்தால் பிரயோசனம் இல்லை. அப்போ அப்படியான ஆட்கள் இந்த கலை சார்ந்து பயணிக்க கூட மோட்டிவேஷனாக இருக்குமோ இல்லையோ? இப்போ உங்களுக்கு எதையும் சாதிக்கலாம்ன்ற ஒரு எண்ணம் நீங்கள் ஒரு கலைஞனாக இருக்கிறதால இருக்கா இல்லையா? இருக்கு நிச்சயமாக. ஓகே, நிறைய விடயங்கள் பேசி இருக்கின்றோம். எங்களுடைய தன்சிகாவோட இந்த ஜெனரேஷன்லேருந்து வரக்கூடிய ஒரு பாடகி, பாட்டு மட்டும் இல்லை, அவன் நல்ல ஒரு வாயாடி, நல்லா கதைப்பா, படிப்பிலையும் கட்டிக்காரி. இன்னும் ஒரு பாடலோட இன்னும் ஒரு கேள்வியை கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சியை முடிக்கலாம். இதோ பாடல் உங்களுக்காக. சித்திரமும் கண்டு அதன் கட்டழகிலே மயக்கம் கொண்டு, கற்சிலையின் சித்திரமும் கண்டு அதன் கட்டழகிலே மயக்கம் கொண்டு, கற்சிலையின் கட்டழகிலே மயக்கம் கொண்டு, வீண் கற்பனை எல்லாம் மனதில் அற்புதம் அன்றே மகிழ்ந்து விற்பனை செய்யாதே மதியே. வீண் கற்பனை எல்லாம் மனதில் அற்புதம் அன்றே மகிழ்ந்து விற்பனை செய்யாதே மதியே. தினம் நினைக்கும் பொழுது மனம் இனிக்கும் விதத்தில் சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம். ஓ ரசிக்கும் சீமானே, ஓ ரசிக்கும் சீமானே, வாஜொலிக்கும் உடை அணிந்து கழிக்கும் நடனம் புரிவோம். நிறைய பாடல்கள் ஓப்பன் வாய்ஸில் தன்சிகாவின் குரலில் நாங்கள் இன்றைக்கு அறிய தந்திருப்போம் தமிழ் எந்திரன் தளம் வாயிலாக. நீங்கள் செய்ய வேண்டியது இந்த பாடல்களை அந்த பிள்ளைக்கு மனசார கமெண்ட் எழுத வேணும். இப்போ 1-2 பேர் இருப்பினும் உங்களுக்கும் ஃபேஸ்புக்கில் சிலவில் இருக்கும் அந்த ஏதாவது வில்லங்கமாக வந்து எழுதுங்கள், அதுகளையெல்லாம் கண்டு கொள்ளக்கூடாது. நான் முந்தி கொஞ்சம் நாள் சண்டை பிடிக்கிறது, அதுகளோட இப்போ அதில் கணக்கு எடுக்கிறதில்ல, உடனே புலாக் அடித்து கலைக்கிறது. அதே மாதிரி நீங்களும் கடந்து போகணும். உண்மையாக நல்ல கமெண்ட்ஸ் நிறைய வரும், அதை நீங்கள் எடுத்து இன்னும் மேலே போகணும். இசைத்துறையில் சாதிச்சு ஒரு பாடகியாக வார அதே நேரம் படிப்பிலையும் ஒரு நல்ல கட்டிக்காரியாக நீங்கள் வருவீங்கள். உடுத்துறை மகாவித்தியாலயத்துக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையை சேர்ப்பீங்கள். வடமராட்சி கிழக்கில் கூட போன வருடங்கள் 2 மெடிசின் வந்தது. அதுக்கு முதல் ஒரு ஆள் வந்தது கட்டக்காட்டில், நிதர்ஷினின்னு நினைக்கிறேன், நிதர்ஷனாவோ ஏதோ ஒரு பேர். நான் வந்து ஒரு காணொலியாக்கம் செய்தும் போட்டு நான் அவன் அப்பாவும் கடத்தொழில் செய்கிறவர் 3 2 எடுத்து மெடிசின் போனவா கட்டிக்காரி. ஸோ
உங்களுடைய படிப்பு சார்ந்த பாரம்பரியத்தையும் விட்டுறக்கூடாது. வடமராட்சி கிழக்கு மண்ணுக்கண்டு இன்னும் ஒரு பண்பு இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி மீண்டெழு தன்மை மாதிரி தேசியம் சார்ந்த உணர்வு உள்ள மனிதர்கள் நிறைய இருக்கிறார்கள். எங்களுடைய பழமை, எங்களுடைய இனத்துக்கண்ட அடையாளங்கள், அதுகளையும் நீங்கள் ஒரு காலம் விட்டு கொடுக்கக்கூடாது. விட்டு கொடுக்குறீங்களே எனக்கும் தெரியும். இந்த பிள்ளையும் எதிர்காலத்தில் வளர்ந்து உலகமெல்லாம் தெரிகிற ஒரு மிகப்பெரிய கலைஞராக வருவர்ன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. காரணம் அவரோட தன்னம்பிக்கை. அம்மம்மாவோட கூட நேரம் நிற்கிறதால. அம்மம்மா பற்றி ஒரு வார்த்தையை சொல்லி போட்டு முடிப்போம். அம்மம்மாட்டி என்ன படித்த நேர் அவ என்ன விட்டு கொடுக்க மாட்டா, என்னத்துக்கும் விட்டு கொடுக்க மாட்டா. விட்டு கொடுக்க மாட்டான்னு யாரையும் வந்து சொன்னாலும் அவைக்கு தான் கிளிவிடும். ஓ நடக்கும். இப்போ எனக்கு எதுவும், இப்போ நான் வந்து எதுவும் எனக்கு இப்போ பள்ளிக்கூடத்துக்கு எதுவும் வேலைகள், இப்போ ஷூ அது சட்டைகள் அதுகள் எல்லாம் இப்போ எனக்கு ஒரு இதுக்கு நான் ஒரு வேலையாக நிற்கிறேன் அப்படின்ட்டு அவள் உடனே எனக்கு ஒன்றும் சொல்லாமல் உடனே போய் ஹெல்ப்புகள் செய்வா. பேருந்து உங்களோட ஒரு ஃப்ரெண்ட் மாதிரியே ஓ கூட நேரம் அவோட பிளாங்கிறது. ரைட். ஒரு பெற்றார்ன்ற தாய் தந்தையர், அதாவது கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளோட அட்டாச் ஆகிருக்கேக்க இந்த கான்ஃபிடன்ட் லெவல் கொஞ்சம் கூடத்தான். டவுன் பிள்ளைகளுக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்கிறது குறைவு. நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். உடுத்துறை ஒரு எங்களை மாதிரி ஒரு கிராமிய வாழ்க்கை அப்போ நல்ல சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கும். அப்படியே உங்களுடைய சந்தோஷம் நீடிக்கணும், உங்களுடைய கலை பயணங்களும் தொடரணும் என்று வாழ்த்தி இந்த நேர்காணலை முடிச்சு கொள்ளுவோம். ஏதாவது ஒரு பாடலுக்கு நிச்சயமாக நான் உங்களுக்கு வாய்ப்பு தருவேன். இந்த இடத்த சொல்லிக்கொள்கிறேன். நன்றி அண்ணா. கட்டாயம் தருவேன். ஏற்கனவே அபிநயா கொடுத்த மாதிரி உங்களோட வாய்ஸ் எனக்கு நல்லா பிடிச்சிருக்குது. இந்த காணொலியை பார்க்குற ஈழத்து இசையமைப்பாளர்கள், இந்த சாந்தன் இசைக்குழுவில் இப்போ பாடிக்கொண்டிருக்கின்ற இந்த தங்கச்சி தன்சிகாவினுடைய குரலில் நீங்களும் ஏதாவது பாடல்களை ஒளிப்பதிவு செய்தால் அவருக்கும் சந்தோஷமாக இருக்கும். பார்க்குற புலம்பெயர் உறவுகள் தான் நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னு சொன்னால் நான் தான் சொன்னேன், எங்களுக்குரிய களம் இன்னும் உருவாக்கப்பட்டு முடிக்கப்படவில்லை. அதுதான் உண்மை. அந்த இண்டஸ்ட்ரி, ஈழ சினிமாக்கென்ற ஒரு தனி இண்டஸ்ட்ரி உருவாகணும் என்றதில் நாங்கள் தீவிரமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். அது ஒரு காலத்தில் நடக்கும். மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம். கேட்டோடனே ஓமன்னு சொல்லி நான் நினைக்கிறேன், நீர் பள்ளிக்கூடத்துலேயே எனக்கு நினைச்சிருக்க மாட்டேன், ரெண்டு விட்ட வாரேன். இங்கே பள்ளிக்கூடத்தால் வந்து சின்ன பிள்ளை உடனே உடுப்பு மாற்றிக்கொண்டு எங்களோட வீட்டை வந்து இன்றைக்கு 4 hours 5 hours ஆகுது. இங்கே மினாக்கட்டு என் வதையை எல்லாத்தையும் தாங்கி அப்படி பாரு இப்படி பாருன்னு சொல்லி என்றாலும் பெருசாக கரைச்சல் கொடுக்கல. என்னடா அவர் சொன்னோன்னே டக்குன்னு பிடிச்சிருவா அப்படியான ஒரு கட்டிக்காரி. எல்லாத்துக்குமாக மனப்பூர்வமான நன்றிகள் தங்கச்சி. நன்றி. இந்த நேர்காணலை முடித்துக் கொள்வோம். நீங்கள் தான் உங்களுடைய பொண்ணான கருத்துக்களையும் கூறி தன்சிக்காக சொல்ல போகிறீங்க போல இல்லை? ரைட். இந்த காணொலியை பகிர்ந்து இனியவருக்கும் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை போடுங்க. நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி. கை வீசும் காற்றாய் காத்திருப்பே, உன்னை எங்கும் பார்த்திருப்பே.